whether 5 comma minus 2, 6 comma 4, 7 comma minus 2 are the vertices of isosceles triangle. Okay, isosceles triangle உடைய ஒரு மெயினான ஒரு ப்ராப்பர்ட்டி என்னது, டூ சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். டூ சைட்ஸும் டூ ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே நம்ம ஆங்கிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணல, ஸோ அதை பற்றி நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா, டூ சைட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஐசோலஸ் ட்ரையாங்கிளோட ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அப்போது ஒரு வேர்டிசஸ் எப்படி இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போது ஒரு கிராஃபில் நான் ட்ரையாங்கிள் வரைகிறேன். அப்போது இங்கே எப்படி இருக்குது, இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சி இருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸாம்பிளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் -5, பி 6, 4, ஓகேங்களா, அண்ட் தென் 7, -2 இப்படி இருக்குன்னு நம்ம வச்சுப்போம். ஸோ ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன், நான் கிராஃப் வச்சு போடல, சும்மா எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், ஏக்கும் சிக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், பிக்கும் சிக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த மூணில் ஏதாவது 2 டிஸ்டன்ஸ் மட்டுமே ஈக்குவலாக வந்துருச்சுனாலே நான் என்னென்னு ப்ரூஃப் பண்ணிடுவேன், இது ஐசோலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணிடுவேன். அப்போ என்னது, ஏபி பிசி ஏசிக்கு உண்டான என்னது டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ லெட் ஏ 5, -2, பி 6, 4 அண்ட் தென் என்னது சி 7, -2 are the vertices of triangle அப்படின்னு நான் போடுறேன். vertices of triangle அப்படின்னு போடுறேன். லெட் எடுத்துக்கிறேன் சும்மா ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அண்ட் தென் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி கண்டுபிடிப்போமா. டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் என்னது, √(x2 - x1) whole square plus y2 - y1 whole square. Okay, then a and b. Okay, அப்போது 6 - 5 whole square. இதை x2 எடுத்துப்பேன், இதை x1 y1 எடுத்துப்பேன், இதை x2 y2 எடுத்துப்பேன். ப்ளஸ் 4 -2 the whole square. அப்போது √(1² ப்ளஸ் பக்கத்தில் எழுதிப்போம். ஓகே, பேஜில் நம்ம நிறையா ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கோம் அதனால். ஓகேங்களா, 1² ப்ளஸ் 4 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது 4 ப்ளஸ் 2ன்னு வரும். ஓகே, 4 + 2 என்னது 6² அப்படின்னு வரும், விச் இஸ் நத்திங் பட் 1² ப்ளஸ் 6² என்னது 1 + 36ன்னு வரும். 1 + 36 என்னது √(1 + 36 என்னது √37. இதுதான் வந்து என்னது ஏபியோடைய டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோடைய டிஸ்டன்ஸ் என்னது √37. ஓகே, ஆன்சர்லாம் கொஞ்சம் ரெட்டில் எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ் என்னது √37. ஓகே, அண்ட் தென் ஃபர்தராக நான் பிசிக்கு கண்டுபிடிக்க போகிறேன். அனதர் சைடோட டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது √7 - 6 the whole square ப்ளஸ் -2 - 4 the whole square. ஓகேங்களா, அண்ட் தென் என்ன வருது, √(1² ப்ளஸ் -6 the whole squareன்னு வருது. அப்போது நத்திங் பட் 1² ப்ளஸ் 1 -6² வேல்யூ என்னது 36. அப்போ என்னது √37 அப்படின்னு வருது. அப்போது பிசியோட வேல்யூ என்ன தான் வருது 37 வருது. இங்கே கூட நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே கூட 2 sides are equal, hence it is these are the vertices of isosceles triangle அப்படின்னு சொல்லி இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம இப்படியே நிறுத்தி கூட போட்டுக்கலாம். பட் நம்ம எதுக்கும் எக்ஸ்ட்ராவாக வருது கண்டுபிடிக்கிறது நல்லது. ஓகேங்களா, ஓகே, மேபி ஒரு வேளை இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்னது எல்லா பாயிண்ட்டையும் செக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன ஜஸ்ட் சும்மா செக் பண்ணிப்போம். ஓகேங்களா, அண்ட் தென் ஏசியோடைய வேல்யூ நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா, ஏசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். சாரி, ஓகே, மாற்றி போட்டுட்டேனோ. √37. ஓகே, இப்போ ஏசியோட டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். போட்டேன் அப்படின்னா இது x2ன்னு எடுத்துப்பேன். இப்போ 7 - 5 whole square plus -2 the whole square, which is nothing but 7 - 5 2 squared plus minus of minus plus -2 plus 4 sorry plus 2 which is equal to 0. ஓகேங்களா, அப்போ என்ன வருது 4ன்னு வருது. அப்போ 2. இப்போ ஏசியோட வேல்யூ என்னது 2. ஓகேங்களா, ஏசியோட வேல்யூ என்னது 2. ஓகே, from this point we can
என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஏசியோட வேல்யூ ஏபியோட வேல்யூ பிசியோட வேல்யூ ஈக்குவல். ஸோ இட் இஸ் அ ஐசோலஸ் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஏன்னா என்னது, ஐசோலஸ் ட்ரையாங்கிளுக்கு என்னது, 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது தான் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? நம்ம எப்படி எழுதலாம் அப்போது, அஸ் 2 sides என்னது ஏபி அண்ட் பிசி ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? therefore ABC is a ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். ஓகேங்களா? அப்போ இந்த சம் இவ்வளோ தான். ஓகேங்களா? அப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் நமக்கு என்ன ஞாபகம் வரணும், 2 சைடு ஈக்குவலாக இருக்கும்னு ஞாபகம் வரும். அப்போ 2 சைடு ஈக்குவலாக இருக்குன்னா ஏதாவது ரெண்டு சைடு டிஸ்டன்ஸ் வந்து என்னது, ரெண்டு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கோஆர்டினேட்ஸை வச்சு அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறோம். அப்போ அந்த 2 டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இது ஐசோலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணிட முடியும். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட்